ஸோ ஓகே. அப்போ கவனிங்க, நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து உங்களோட எஃப்டபிள்யூசியில் 3ஆம் தவணையில் வந்த பேப்பர் 2025, அதாவது போன வருஷம் வந்த பேப்பர். அதில் உங்களுக்கு பார்ட் ஏ 10 ஸ்ட்ரக்சரும் பார்ட் பியில் எஸ்ஏ கேள்விகளும் இருந்தது. அதில் ஸ்ட்ரக்சர் கேள்விகளை இன்றைய கிளாஸில் பார்ப்போம். ஓகே. அப்போ முதலாவது கேள்வி பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கண்டா, கேன்றது ஒரு மெய்யன், ரியல் நம்பர். அதில் எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஒரு சார்பை சொல்கிறாங்க, எக்ஸ் வர்க்கம் சக 2kx + k + 2ன்னு சொல்லி. இதில் கேன்றது ஒரு மாறி, எக்ஸுன்றதும் ஒரு மாறி, எக்ஸ் மாற 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 இதில் கேக்கு ஏற்ற மாதிரி சமன்பாட்டில் பெருமதிகள் வரப்போகுது. சரிதானே? இப்போ எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெருமானத்தை கேயின் சார்பில் காண்க. அப்போ ஒரு சார்பு தந்திருக்காங்க, அந்த சார்பில் உள்ள எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெருமானத்தை காணணுமா. அப்போ அது எதில் சம்மந்தப்படுதுன்னா, நம்ம நார்மலாக படித்த வகையீடு பாடத்தில் சம்மந்தப்படுது. அப்போ இது ஒரு வகையீட்டில் வர ஒரு சின்ன கேள்வி. அப்போ என்ன கேட்குறாங்க, எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெருமானத்தை கேயின் சார்பில் காணணும்னா முதல்ல நம்ம எஃப்-எக்ஸை காணணும். ஸோ எஃப்-எக்ஸ்ன்றது என்னென்னா, அந்த எஃப்எஃப்எக்ஸின்ற சார்பை எக்ஸ் குறித்து வகையிடுறது. ஏன்னா நீங்கள் இங்கே வரைய போகிறது எக்ஸுக்கும் எஃப்எஃப்எக்ஸுக்கும் எதிராக தான். ஸோ அதில் ஏதோ இப்படி போய் இந்த இருக்கிறது தான் இழிவு பெருமானமாக வரப்போகுது. அந்த இழிவு பெருமானத்தை காணணும். எனவே எஃப்-எக்ஸ்ன்றது என்ன, இதை எக்ஸ் குறித்து வகையிட்டால் 2x + 2k, அங்கால கேன்றது ஒரு மாறிலின்னு சொல்லி எடுத்தா, ஏன்னா மெய்யன் தானே, கேன்றது ஒரு மாறிலியாக இருக்கும், எக்ஸுன்றது தான் மாறி. ஸோ 2x + 2k, ஸோ 2 கொமன் எடுத்தால் x + kன்னு சொல்லி வரப்போகுது. இதுதான் வகையிட்ட பெருமதி. எனவே உங்களுக்கு தெரியும், வகையிட்ட பெருமதி எப்போ 0 ஆகுதோ அந்த டைமில் தான் என்ன செய்யும், வகையிட்ட பெருமதி எப்போ 0 ஆகுதோ அந்த டைமில் தான் சார்புண்ட இழிவு அல்லது உயர்வு கிடைக்கும். ஸோ f-x = 0 ஆக f(x)இன் இழிவு அல்லது உயர்வு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 0 சமப்படுத்தீங்கன்னா 2x + k = 0. எனவே x = -kன்னு சொல்லி வரப்போகுது. ஏன்னா 2 0க்கு சமம் இல்லை, ஸோ x + k தான் 0க்கு சமம். ஸோ x -kன்னு சொல்லி வரப்போகுது. சரிதானே? அப்போ எக்ஸோட பெருமதி -k. ஸோ இதில் அர்த்தம் என்ன, எக்ஸ் வந்து -k ஆக இருக்கக்குள்ளே தான் எஃப்எஃப்எக்ஸுக்கு உயர்வோ இழிவோ கிடைக்கும். அப்போ இந்த -kன்றது உயர்வா இழிவான்னு நீங்கள் ஆராயணும். ஸோ எக்ஸோட பெருமதி -kயை விட மைனஸ் முடிவிலியோட பெருசாகவும் -kயை விட சின்னதாகவும், அதே போல் -kயை விட பெருசாகவும் ப்ளஸ் முடிவிலிக்கோட சின்னதாகவும் இருக்கும்போது f'(x)க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இதில் இப்படி செய்யாமல் நிறைவர்க்கமாக்கியும் செய்யலாம். ஸோ இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பை பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வர்க்கம் + 2kx + k + 2. ஸோ இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்கே எக்ஸுக்கிற குணகம் 2k இருக்குது. ஸோ இதை நீங்கள் சொல்லலாம் எக்ஸ் + k முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்லி. அதாவது எக்ஸுற குணகத்தை அரைவாசியாக பிரித்ததை இங்கெல்லாம் போடணும். போட்டுட்டு வர்க்கத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் + 2kx + k² சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு k² கழிக்கணும். அப்போ தான் இந்த இருக்கிற 2க்கும் பதிலாக இதை போடலாம், இந்த இருக்கிறத போடலாம். அப்போ இங்கே k² கழிப்பட்டு இதுவும் இதுவும் இல்லாமல் போய் x² + 2kxன்னு சொல்லி வரும். ஸோ அங்கால +k + 2ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ அது என்ன ஐடியாண்டா, இப்போ நம்ம இங்கே எக்ஸ் தானே மாறி, இந்த இருக்கிற -k² + இந்த இருக்கிற பெருமதி இது வந்து இதோட என்ன செய்யுது, கழிபடுது. அதாவது இந்த இருக்கிற பெருமதி வந்து மாறிலி, ஒரு பெர்டிகுலர் பெருமதி. அப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்மளோட மாறியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸுன்ற பெருமதியை, மாறியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸை ஒரு குறிப்பிட்ட பெர்டிகுலர் வர்க்கத்துக்குள்ளே மட்டும் கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த வர்க்க பெருமதி என்ன செய்யுது, இந்த சார்போட கூட்டு தான் படுது. ஸோ இதில் உள்ள எக்ஸுக்கு நீங்கள் வேறு எந்த பெருமதிகளை கொண்டு வந்து போட்டாலும், மைனஸில் போட்டாலும் ப்ளஸில் போட்டாலும் இது முழுவதும் வர்க்கம்ன்றதால 0 விட ஒரு பெரிய பெருமதியாக தான் எப்போவும் இருக்கும். அப்போ இந்த எஃப்எஃப்எக்ஸில் இந்த இருக்கிற பெருமதி ஒரு மாறிலி, அந்த மாறிலியோட கூட்டுப்பட போகிறது ஒரு நேர் பெருமதி தான். அப்போ நேர் பெருமதி எப்பவும் கூட்டுப்படும் போது எஃப்எஃப்எக்ஸில் பெருமதி பெருசாகத்தான் வரும், பெரிதாகத்தான் வரப்போகுது.
ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸுக்கு என்ன செய்ய போகிறீங்க, எக்ஸுக்கு எந்த பெறுமதி மைனஸோ ப்ளஸ்ஸோ எதை கொண்டு வந்து போட்டாலும் இது நேர் பெறுமதியை தான் வரும். எந்த எந்த டைமுக்குள்ளே இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே உள்ள பெறுமதி பூஜ்ஜியமாகாத சந்தர்ப்பத்தை தவிர. அப்போ எனவே இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே உள்ள பெறுமதி பூஜ்ஜியமாகும்போது தான் இதில் மினிமம் கிடைக்கும். இந்த வர்க்கம்ண்டா அது மைனஸ் வந்தாலும் ப்ளஸில் பெரிய பெறுமதியாக வரும், ப்ளஸ் வந்தாலும் ப்ளஸில் பெரிய பெறுமதியாக தான் வரும் வர்க்கம் வரும்போது. எனவே அதில் பூஜ்ஜியம் தான் அதில் மிகச்சின்ன பெறுமதின்றதால இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆகத்தான் எஃப் ஆஃப் எக்ஸின் மினிமம் கிடைக்கும். சரிதானே? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆகத்தான் நமக்கு என்ன செய்ய போகுது, எஃப் ஆஃப் எக்ஸின் மினிமம் கிடைக்க போகுது. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் மைனஸ் கே பிரதிட்டிங்கன்னா ஏன் இப்போ இதில் விளக்கம் விளங்கிடும்னு நம்புகிறேன். ஏன்னாண்டா இதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு மைனஸ் கேன்ற பெறுமதியை போட்டால் தான் இந்த உள்ள வாரம் முழுவதும் வர்க்கம் வந்து பூஜ்ஜியமாகும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் கேன்றது தான் இதில் மினிமம் பெறுமதி. ஸோ அந்த பெர்டிகுலர் டைமில் யோசிச்சு பாருங்கள், இதில் மைனஸ் கே ப்ளஸ் கே, ஸோ பூஜ்ஜியத்தில் வர்க்கம் அங்கால பேலன்ஸ் மைனஸ் கே ஸ்கேட் ப்ளஸ் கே ப்ளஸ் டூன்றது தான் என்ன எஃப் ஆஃப் எக்ஸின் மினிமம் பெறுமதி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸின் மினிமம் பெறுமதி, எஃப் ஆஃப் எக்ஸின் மினிமம் பெறுமதின்றது எஃப் ஆஃப் மைனஸ் கே, அதில் பெறுமதி மைனஸ் கே ஸ்கேட் ப்ளஸ் கே ப்ளஸ் டூ. ஸோ உண்மைக்கும் பாருங்கள், நமக்கு வகையீடு மெத்தடில் நம்ம செய்யும் போதும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆகத்தான் நமக்கு இழிவோ உயர்வு கிடைக்கும்ன்றது கிடைச்சிட்டு உண்மையிலே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மெத்தடில் வேண்டாலும் செய்யலாம். ஸோ நம்ம வகையீடு மெத்தடில் வந்தோம்டா எக்ஸ் வந்து மைனஸ் கே ஆகத்தான் உயர்வோ இழிவோ கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுண்டா, இதில் நமக்கு இந்த எக்ஸ் சமன் மைனஸ் கேன்றது உயர்வா இழிவாண்டா தெரியாது, இழிவா உயர்வான்னு தெரியாது. ஸோ அதுக்கு இப்படி ஆராய வரும்போது தான் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வருது. ஸோ நமக்கு எஃப் டேஷ் எக்ஸில் பெறுமதியை பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் கேன்னு சொல்லியிருக்கு. ஸோ கே வந்து மைனஸ் கேவோட சின்ன பெறுமதி ஆகும்போது ஓகே நம்ம செக் பண்ணலாம், இஷ்யூ இல்லை. மைனஸ் கேவோட சின்னதுன்னா அது மைனஸ் கேலேருந்து ஒரு ஒன்றை கழிக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இருக்கிற எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் கே மைனஸ் 1 போட்டிங்கன்னா இந்த மைனஸ் கேம் ப்ளஸ் கேம் பூஜ்ஜியம் ஆயிரும். மைனஸ் 1ஓட 2 பெருக்குப்பட அது மைனஸில் வரும். இப்போ எனவே இங்கே வர பெறுமதி எப்போவும் மைனஸ் தான். அதே போல் மைனஸ் கேவோட பெரிய பெறுமதி ஒரு மைனஸ் கே ப்ளஸ் 1 போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் 1 வரும் பேலன்ஸாக, இந்த கேயோட கழிப்பட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 2 எப்போவுமே ப்ளஸ் தான். எனவே குறைவடைஞ்சு கூட்டுப்பட போகுது. அப்போ எனவே நீங்கள் சொல்லலாம் என்ன, குறைவடைஞ்சு கூடுறதால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்றது என்பது இழிவு. அப்போ எனவே அந்த இழிவு பெறுமதி என்ன, எக்ஸுக்கு மைனஸ் கே ஆகும்போது தான் இழிவு கிடைக்கும்டா. இழிவு பெறுமதி எஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் கே, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் கே போடுறது. அப்போ இப்படி நீங்கள் ஆராயலாம். ரெண்டு மெத்தடும் சரியான மெத்தட் தான், நீங்கள் எப்படி வேண்டாலும் செய்யலாம். ஸோ எஃப் மைனஸ் கே பிரதிட்டிங்கடா, இதில் மைனஸ் கே பிரதிட்டிங்கடா உங்களுக்கு இந்த இருக்கிற ஆன்சர் மைனஸ் கே ஸ்கேட் ப்ளஸ் கே ப்ளஸ் 2 தான் வரும். ரெண்டு மெத்தடில் எப்படி வேண்டாலும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதை தொடர்ந்து அவங்க கேட்குறாங்க பாருங்கள், இப்போ y ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸின் முழு வரைவு y ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸின்ற வரைவு முழுவதும் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருப்பேன். அப்போ எக்ஸ் அச்சுக்கு அது மேலே தான் இருக்குண்டா என்ன அர்த்தம், இந்த இருக்கிற சார்பு, இந்த இருக்கிற எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு இப்படி இருக்கும், எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் இருக்கும். மினிமமாக என்ன செய்யலாம், இப்படி எக்ஸ் அச்சுக்கு பெர்டிகுலராக மேலே அடிக்கலாம். அதாவது இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற பெறுமதி, எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இந்த இருக்கிற பெறுமதிகள் தானே, இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற பெறுமதி எப்பவும் என்ன பூஜ்ஜியத்தை விட பெருசு தான். ஏன்னா பூஜ்ஜியம்னா இங்கே இருந்திருக்கும், இதுக்கு சர்வசமனா இங்கேயாவது ஒரு இடத்த எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போயிருக்கு. பூஜ்ஜியத்தை விட பெருசுண்டா எப்போவுமே என்ன செய்ய போகுது, இந்த எக்ஸ் அச்சுக்கு மேலே தான் போக போகுது. சரிதானே, ரைட். ஸோ நமக்கு இப்போ இந்த கிராஃப் இப்படி இருந்திருக்கும், இந்த கிராஃப் இப்படி இருந்திருந்தா இந்த கிராஃபில் ஒரு பெர்டிகுலர் மினிமம் புள்ளியை தான் நம்ம இப்படி கண்டிருக்கோம். சரிதானே, இந்த மினிமம் புள்ளி தான் என்ன மெயினாக, ஏன்னா மற்றெல்லாம் அந்த மினிமத்தை விட பெருசு தான். ஸோ இந்த மினிமம் புள்ளி தான் மெயினாக என்ன செஞ்சிருக்கும், பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருந்திருக்கும். அப்போ தான் இந்த கிராஃப் இந்த எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கும். ஏன்னா இந்த மினிமம் பெறுமதி பூஜ்ஜியத்தோட சின்ன இருந்திருந்தா கட்டாயம் இந்த கிராஃப் எக்ஸ் அச்சுக்கு கீழே போயிருக்கும். ஏன்னா அந்த மினிமம் புள்ளி தானே அதில் அதிகுறை இந்த புள்ளியாக இருக்கும்.
இப்போ அதுதான் ஐடியா. அப்போ இதிலிருந்து தான் காட்டையும் சொல்லி கிடக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எஃப்எஃப்எக்ஸின மினிமம் பெறுமதி, எஃப்எஃப்எக்ஸின் மினிமம் பெறுமதியை இப்படின்னு சொல்லி. அப்போ எஃப்எஃப்எக்ஸின் இந்த மினிமம் பெறுமதி கட்டாயம் என்ன செய்யணும், பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில், வரைவு எக்ஸச்சுக்கு மேலே இருக்கணும்ண்டா. அப்போ இதுதான் நம்மளோட பெர்டிகுலர் ஐடியா அந்த பேலன்ஸ் கேள்வியை செய்கிறதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸின் மினிமம் பெறுமதி கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் மினிமம் பெறுமதியை காணணும்னா நம்ம கண்டிருக்கிற மினிமம் பெறுமதி, மினிமம் பெறுமதி வந்து பூஜ்ஜியத்தோட பெருசாக அடிக்கணும், எக்ஸச்சுக்கு மேலே அடிக்கணும்டா. எனவே அந்த பெர்டிகுலர் பெறுமதி எது -k² + k+2ன்ற ஓகே சார். பெறுமதி பூஜ்ஜியத்தை விட பெருசாக அடிக்கணும். ஸோ அதை பெருசான்னு சொல்லி பார்க்கும்போது கேக்கு என்ன பெறுமதி வரும்னு சொல்லி காணப்போகிறோம். ஸோ எனவே கேயின் பெருமான வச்சு காணும்போது இது இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கு ஈஸிக்காக ரெண்டு பக்கம் மைனஸ் அளப்பெருக்கி குறிய மாத்திரன். ஸோ அது பிறகு இப்படி வருது எனக்கு அதை காரணிப்படுத்தினா அதில் அப்போ காரணிப்படுத்தின பிறகு எப்படி செய்வோம், அந்த கே நடுவில் போட்டுட்டு இந்த நம்மகிட்ட உள்ள குறியீடு அங்களையும் இங்களையும் போட்டு இதில் ரெண்டு உள்ள காரணிகளையும் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தும் போது வர சின்ன பெருமதியை முன்னுக்கையும் பெரிய பெருமதியை பின்னுக்கையும் போடுவோம். அப்படி இந்த கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இது ஒரு மட்டு சமநிலை கேள்வி. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, ஒரே வரிப்படத்தில் y = 2 மட்டுக்குள்ளே 2x + 1 y = 2 - 3x ரொட்டுக்குள்ளே மொட்டுக்குள்ளே ஆகியவற்றின் வரிவுகளை பரும்படியாக வரைக. அப்போ முதல்ல அதை வரையும். எனவே முதல்ல நமக்கு தந்திருக்கிற புள்ளி பெறுமதி y = 2 ரொட்டுக்குள்ளே 2x + 1. ஸோ இந்த மட்டுக்குள்ளே உள்ளதை பூஜ்ஜியம் சமப்படுத்திங்கன்னா 2x + 1 = 0. ஸோ x = -12ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் வந்து -12 விட சின்னதாக இருக்கிற சந்தர்ப்பத்துக்குள்ளே, -12 விட சின்னதுண்டா இதுக்குள்ளே வார பெறுமதி வந்து உங்களுக்கு மைனஸ். அப்போ எனவே அந்த டைமில் இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கு இந்த மட்டும் என்ன செஞ்சிருக்கும், மைனஸால் பெருக்கி விட்டுருக்கும். ஸோ 2 × -2x + 1. ஸோ இதை நீங்கள் மைனஸால் பெருக்கினீங்கன்னா -2 உள்ளே கொண்டு போய் இது பெருக்கினீங்கன்னா -4x -2ன்னு சொல்லி வரும். y = இது எக்ஸ் வந்து -1/2 விட சின்ன இருக்கிற சந்தர்ப்பம். ஸோ எக்ஸ் வந்து -12 விட பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது ப்ளஸ்ஸு. அப்போ எனவே y = 2 × 2x + 1 அந்த மட்டும் ஒன்றும் செஞ்சிருக்காது. எனவே இது y = 4x + 2ன்னு சொல்லி வந்திருக்கும். இதுதான் இந்த கிராஃப். ஸோ எனவே அதை நம்ம கிராஃபில் அடிக்க போனோம்னா இது y அச்சு, இது x அச்சு. ஸோ x = -12. ஸோ இதுதான் -12ன்னு சொல்லி எடுத்தால் இந்த -12 விட சின்னதாக இருக்கும் போதும் -12 விட பெருசாக இருக்கும் போது, ஸோ இதை விட சின்னதாக இருக்கும் போது y = -4x -2. ஸோ இங்கே -2ல் வெட்டுப்படுற மாதிரி, அதே போல் எக்ஸுக்கு நீங்கள் -12 போட்டு பாருங்கள், இதில் +2 ஆயிரும். அப்போ 0. அப்போ இங்கே வெட்டும். அப்போ கட்டாயம் இதிலிருந்து இப்படி தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இப்படி குறைஞ்சி கொண்டு வர ஒரு கிராஃப். இதுதான் y = -4x -2. அதே போல் இங்கால இப்படி தான் போயிருக்கும். அது வந்து y = 4x + 2. ஸோ இந்த இருக்கிற இடம் +2ஆக இருந்திருக்கும். அப்போ இந்த இருக்கிற இப்படி வந்து இப்படி போகிற இந்த இருக்கிற ஒட்டுமொத்த கிராஃபும் தான் y = 2 மட்டுக்குள்ளே 2x + 1ன்ற கிராஃப். அப்போ மட்டு கிராஃப் இப்படி வரைகிறேன்னு நமக்கு தெரியும். அப்போ அதை வச்சு வரைஞ்சி கிடக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா y = 2 - 3 மட்டுக்குள்ளே x. ஸோ இதில் மட்டுக்குள்ளே இருக்கிறது x மட்டும்தான். ஸோ x பூஜ்ஜியத்தை விட சின்னதாக இருக்கும்போது இது மைனஸ் பெறுமதி. அப்போ எனவே y = மைனஸால் பெருக்கிருக்கும். ஸோ மைனஸால் பெருக்குனா -xன்னு வரும். அப்போ அது +3x. ஸோ 2 + 3x. அதே போல் x வந்து பூஜ்ஜியத்தோட பெருசுன்னா இது நேர் பெறுமதி. எனவே அப்படியே வச்சுக்கணும். y = 2 - 3x. ஸோ பூஜ்ஜியம்ன்றது இந்த இருக்கிற பெறுமதி. ஸோ பூஜ்ஜியத்தை விட சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் 2x 2 + 3x. ஸோ இந்த 2லேருந்து இப்படி அதிகரிச்சுட்டு போகுது, அதிகரிச்சுட்டு வரப்போகுது. ஸோ அதே போல் அது எக்ஸச்சை இங்கே வெட்டும்னு சொல்லி பாருங்கள். yக்கு பூஜ்ஜியத்தை போட்டிங்கன்னா x = -2/3. -2/3ன்றது கிட்டத்தட்ட 0.66. இது வந்து 0.5. அப்போ 0.5 விட கட்டாயம் கூட.
ஸோ கட்டாயம் இங்கே இங்கேயும் இப்படி வெட்டி கொண்டு போகுது. இந்த வெற்ற பெறுமதி வந்து -2/3 அரிக்கும். அதே போல் பூஜ்ஜியத்தோட பெருசரிக்கும் போது இதில் மைனஸ் பெறுமதி அப்போ இப்படி குறைஞ்சிட்டு போகுது. இதில் நீங்கள் வைக்கு பூஜ்ஜியமாக மாற்றினீங்கன்னா அது 2/3 அரிக்கும். இதே பெறுமதியில் இது 2/3 அரிக்க போகுது. இதுதான் அந்த பெர்டிகுலர் கிராஃப்ஸ். ஸோ இதில் இந்த இருக்கிற கிராஃப் சமன்பாடு y is equal to 2 + 3x, இந்த இருக்கிறது y is equal to 2 - 3x. ரைட். ஸோ இப்போ இதிலிருந்து அல்லது வேறு விதமாக இந்த இருக்கிற சமநிலையை திருப்திப்படுத்தும் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானங்களையும் காண்க. ஸோ அவங்க தந்திருக்கிற சமநிலையை பாருங்கள். 3 மட்டுக்குள்ள எக்ஸு சின்னது 4, 1 - மட்டுக்குள்ள x + 1. ஸோ இதில் வச்சுக்கொண்டு நம்ம இந்த 3x இருக்குது, இந்த இருக்கிற -3x இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து கழிக்கிறத உருவாக்க யோசிப்போம். ஸோ 4 உள்ளுக்கு பெருக்குனீங்கன்னா 4ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 3 மட்டுக்குள்ள எக்ஸ், 4ஆல் ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா 4 - 4 மட்டுக்குள்ள x + 1. ஸோ இதில் நான் 2லேருந்து கழிக்கணுன்றதால நான் என்ன செய்கிறேன்னுண்டா இந்த இருக்கிற -4xன்றது அப்படியே இங்கால அனுப்புகிறேன். ஸோ இங்கால அனுப்புனேன்னுண்டா அது 4 மட்டுக்குள்ளே x + 1 சொல்லி வரும். இங்கால 4 அப்படி இருக்க போகுது, இந்த 3x அப்படியே இருக்க போகுது. சரிதானே? 4 அப்படியே இருக்க போகுது, இந்த 3xை இங்கால எடுத்திருப்பேன். ஸோ 4 - 3 மட்டுக்குள்ளே எக்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் நான் கொமனாக 2 பக்கமும் இப்போ இதில் நமக்கு 2 × 2x + 1 இருக்குது. இதில் 4 × x + 1 தான் இருக்குது. சரிதானே? அதே போல் இங்கே 2 - 3x இருக்கணும், ஆனால் 4 - 3x இருக்குது. அப்போ இதை எப்படி உருவாக்கலாம்னு யோசித்தேன். அந்த 2 - 3xை உருவாக்குறதுக்கு யோசிப்போம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு படித்து தரும்போது சொல்லி தந்திருப்பேன். இங்கே நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல x/2வும் இருக்கலாம், x/4 எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு கூட்டுப்படுறதோ கழிப்படுற பெறுமதி இங்கே உள்ள அதே பெறுமதியாக தான் இருக்கணும்னு மட்டு சமநிலை தீர்க்கும்போது படித்து தந்திருப்பேன். எப்படி நம்ம இந்த கிராஃபை வரைஞ்சோமோ அந்த கிராஃபில் உள்ள சமன்பாடுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றுறதுக்காக. ஸோ எனவே நான் இங்கே உள்ளதை கணக்கெடுக்காமல் இங்கே எனக்கு 2 - 3 மட்டுக்குள்ளே ஏதோ சம்திங் வரணும்ன்றதை யோசிக்கிறேன். ஸோ 2 வரணும்ன்றதால இதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், 2ஆல் வகுத்து விடுறேன். ஸோ இதையும் 2ஆல் வகுத்து இங்காலையும் 2ஆல் வகுத்தேன்டா இது 2ஆல் வகுத்தா 2 - 3 மட்டுக்குள்ளே x/2ன்னு சொல்லி போடுவோம். அந்த வகுக்கிற 2 இதுக்குள்ளே கொடுக்குறேன். அதே போல் இங்கே வகுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், 2 × மட்டுக்குள்ளே x + 1 சொல்லி வரும். மட்டுக்குள்ளே x + 1 இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிறது 2 × 2x + 1, இங்கே இருக்கிறது 2 - 3x + 1. இதில் உள்ள ஒவ்வொரு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு கீழே 2 பிரதியிட்டால் தான் இந்த இருக்கிறது வரும். எக்ஸுக்கு பதிலாக x/2 போட்டு பாருங்கள். இதில் எக்ஸுக்கு பதிலாக x/2 போட்டால் அந்த 2 வெட்டுப்பட்டு 2 × மட்டுக்குள்ளே x + 1 வரும். அதான் இங்கே இருக்குது. அதே போல் இங்கால எக்ஸுக்கு பதிலாக x/2 போட்டால் 2 - 3 × x/2 வரும். இந்த இருக்குது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா, இந்த இருக்கிறது இருக்கட்டும். சரியா? இது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் இந்த இருக்கிற சார்பு 2 × நம்மளோட சமன்பாடு 2x + 1 போடுறேன். 2x + 1 அதோட பெருசு 2 - 3 × மட்டுக்குள்ளே x நம்மளோட இந்த சார்பையே போடுறேன். ஸோ இந்த இருக்கிற இன்ஈக்குவலிட்டிக்கான தீர்வு இருக்கா யோசிச்சு பாருங்கள். இதில் இந்த இருக்கிற சார்பு என்ன, நீல கலரில் வரைஞ்ச கிராஃப். நீல கலரில் வரைஞ்ச கிராஃப் சின்னதாக இருக்கணும். இங்கால உள்ளது என்ன, ரெட் கலரில் வரைஞ்ச கிராஃபை விட. ஸோ ரெட் கலரை விட சின்னதாக இருக்கணும் நீளம்ண்டா. இந்த பெட்டிக்குள்ளே வெட்டுப்புள்ளி, இந்த வெட்டிக்குள்ளே புட்டுப்புள்ளி, இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த நீளம் சின்னதாக இருக்குது ரெட்டை விட. இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா நீளம் பெருசு ரெட்டை விட, இதுக்கு இங்காலையும் நீளம் பெருசு ரெட்டை விட.
எனவே இந்த பெர்டிகுலர் ரேஞ்ச் தான் அதுக்கான ஆன்சர். இந்த புள்ளி 0ன்னு சொல்லி தெரியும், இந்த வெட்டுப்புள்ளி எதுன்னு சொல்லி தெரியாது. அப்போ அதை நான் காண்றேன். அப்போ அதை நான் x1ன்னு எடுத்தேன்டா, இந்த இருக்கிற நேர்கோட்டுக்கும் இந்த இருக்கிற நேர்கோட்டுக்கும் பொது புள்ளி அது. அப்போ எனவே -4x1 - 2ன்ற பெறுமதி 2 + 3x1க்கு சமன். ஸோ இதை இங்கே அனுப்புனீங்கன்னா 7x1 = இதை இங்கே அனுப்புனீங்கன்னா -4. ஸோ x1 = -4 கீழே 7ன்னு சொல்லி வரும். அந்த வெட்டுப்புள்ளியை நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனவே இந்த சமநிலைக்கான தீர்வு -4 கீழே 7 விட பெருசாகவும் 0 விட சின்னதாகவும் இருக்கிறது தான் இதுக்கான தீர்வு. ரைட், இதுக்கான தீர்வுன்னு சொல்லி நம்ம கதைச்சது என்ன, நார்மலாக நம்ம அந்த வரைஞ்சிருக்கிற கிராஃப்ஸுக்கான தீர்வு. ஆனால் இங்கே கேள்வியில் என்ன கேட்குறாங்க, இந்த இருக்கிற சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக x/2 போட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த நான் கண்டுபிடிச்ச இதில் கொண்டு வந்து என்ன செய்கிறேன், இந்த இருக்கிற கருப்பு கலரில் வந்து எக்ஸுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ்க்கு கீழே 2 பிரதிட்டு பார்க்குறேன். x = x/2 என்க என்று சொல்லி பிரதிட்டு பாருங்கள். இங்கே 2 இன்ட்டு இதுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக x/2 போட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி வந்துடும். அந்த 2 முன்னுக்குள்ளே 2 வெட்டுப்படும். +1 அங்கால 2 - 3 இன்ட்டு ரூட்டுக்குள்ளே x/2 மொட்டுக்குள்ளே. அப்போ இதுதான் நம்மளோட கேள்வி. ஸோ எனவே ஆன்சரும் எப்படி வரும், நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கிற இன்ஈக்குவலிட்டியில் எக்ஸுக்கு பதிலாக x/2 போடணும். ஸோ 4 கீழே 7 பெருசு x/2, எனவே 0. இப்படி நீங்கள் காம்ப்ளெக்ஸாக யோசிக்காமல் சிம்பிளாக யோசிங்க. எனவே இதில் நீங்கள் இன்ஈக்குவலிட்டி ஆன்சராக கொடுக்கணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல x/2 இருக்கிற இடத்துல எக்ஸாக ஆக்கணும். ஸோ 3 இடத்தையும் 2ஆல் பெருக்கி விடுங்க. ஸோ 2ஆல் பெருக்குனா இது -8க்கு கீழே 7, இங்கே எக்ஸு, ஸோ 0ன்னு சொல்லி வரப்போகுது. ஆனால் கேள்வியில் பாருங்கள் என்ன கேட்குறாங்கண்டா, திருப்திப்படுத்தும் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானங்களையும் காண்க. அப்போ எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானத்தையும் காணணும். ஆனால் நமக்கு எக்ஸுக்கு என்ன பெருமதி கிடக்குது, எக்ஸுக்கு இந்த பெர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே ஒரு மறை பெருமதிகள் தான் கிடைக்குது. ஸோ இங்கே நேர் பெருமதிகள் கேட்கல, மெய் பெருமதிகள் ரியல் நம்பர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ எனவே நம்ம எக்ஸுக்கான எல்லா ரியல் நம்பர்ஸையும் என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சி குடிச்சிருக்கோம். அது -8 கீழே 7 விட பெருசாகவும் 0 விட சின்னதாகவும் இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே அமைய போகுது. இதான் இந்த 2வது கேள்விக்கான ஆன்சர். ரைட், அப்போ 3வது கேள்வி பார்ப்போம். அது ஒரு எல்லைகள் லிமிட்ஸில் வந்த கேள்வி. நார்மலாக நம்ம எல்லைகள் வந்து வாயிட்டுக்கு முதல் படிச்சிருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், லிமிட் x → a, அதுக்குள்ளே sin² x - a/2 tan πx 2a. ஸோ எக்ஸ் வந்து a ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸுக்கு வந்து ஏன்னு சொல்லி போட்டிங்கன்னா πa/2aன்னு சொல்லி வரும். ஸோ அது டேனுக்கு சரிதானே. ஸோ உங்களுக்கு tan π/2ன்னு சொல்லி வரும். ஏஎம் வெட்டி வேணுண்டா. ஸோ tan π/2 என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். tan π/2ன்றது sin π/2, sin 90 கீழே cos 90. ஸோ sin 90 வந்து 1, cos 90 0, அப்போ 1 கீழே 0 முடிவில். அதே போல் இங்கே உள்ளதுக்கும் நீங்கள் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது 0. ஸோ 0 இன்ட்டு முடிவில், அது கீழே எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா அது 0. சரிதானே, இப்படி வந்துடும். இப்போ இது வந்து ஒரு தேராத வடிவம், 0 கீழே 0, இல்லைனா இது 0 தர முடியல, பெருமதியும் எக்ஸாக்டாக தெரியலை. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் காண்றதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த எல்லைகள் என்ற ஐடியாவை பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு கீழே x - a ஒன்று இருக்குது, கீழே x - a ஒன்று இருக்குது. அதே போல் இங்கே x - a/2 இருக்குது. ஆனால் இங்கே சைனுக்கு என்ன வர்க்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், sin θக்கு கீழே தீட்டா, இங்கே தீட்டா → 0 சொல்லி சொன்னால் இதை நம்ம 1ன்னு சொல்லி சொல்லலாம். இது நமக்கு ஆல்ரெடி எல்லைகளில் தெரிஞ்ச ஐடியா. அதே போல் இங்கே நீங்கள் இதை எழுவாய் மாற்றம், இந்த ஏ இங்கே எடுத்து பாருங்கள், x - a → 0. ஸோ x - a வந்து 0 நாடும்போது sin x - aக்கு கீழே x - aன்றது 1ன்னு சொல்லி சொல்லலாம். இல்லாட்டி x - a/2 எடுத்தும் அதை 1ன்னு சொல்லி சொல்லலாம், நமக்கு தேவையானது மாதிரி
மாற்றி கொள்ளலாம். ஸோ இங்கே எப்படி செஞ்சு கொள்வது? இந்த கேள்வியில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இருக்கிற சயின்ஸ் கேட் எக்ஸ் கேடை வச்சு மாற்றி எந்த பிரயோசனமும் இல்லை. ஏனெண்டா நமக்கு தேற்றம் தெரியும், சைனுக்குள்ள ஒரு கோணத்துக்கு கீழே அதே கோணம் வந்தால் தான் ஒன்றுன்னு போடலாம். இதை நம்ம திரும்ப கொசுக்கலாம் இப்படி மாற்றி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸோ இப்படி ஐடியா யோசிக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, சிம்பிளாக இதில் எக்ஸ் மைனஸ் ஏ தானே இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு பிரதீடு மாதிரி எடுத்து யோசிங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஒரு டீட்டா என்கன்னு சொல்லி எடுங்க. ஸோ எடுத்திங்கன்னா பாருங்கள், லிமிட் இங்கால எக்ஸை ஏ இங்கே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ தானே. ஸோ டீட்டா டென்ஸ் டு 0. அதே போல் இங்கே உங்களுக்கு சயின்ஸ் கேட் டீட்டா பை 2 இருக்குது. சயின்ஸ் கேட் டீட்டா பை 2 இன்ட்டு tan. இப்போ பாருங்கள், இதில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் போடலாம். எக்ஸுக்கு பதிலாக அந்த ஏ இங்கே அனுப்பிட்டீங்கன்னா டீட்டா ப்ளஸ் ஏ. அப்போ பை இன்ட்டு டீட்டா ப்ளஸ் ஏ, அதுக்கு கீழே 2a, அதன் கீழ் டீட்டான்னு சொல்லி இருக்கு. எனவே நான் சயின்ஸ் கேட் டீட்டா பை 2வை உண்டாக்கணுன்றதால இதோட இன்னொரு டீட்டாவை கொண்டு வந்து பெருக்கி 2ஆல் பிரிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், டீட்டா பை 2வை கொண்டு வந்து பிரிக்கிறதால இன்னொரு டீட்டா பை 2வை கட்டாயம் பெருக்கணும். இன்னொரு டீட்டா பை 2வை கட்டாயம் பெருக்கணும். சரிதானே. இப்போ இந்த டீட்டா ஸ்கேட் பை 2 இதுலேயும் உங்களுக்கு இதில் சயின்ஸ் கேட் டீட்டா பை 4 தேவை. ஸோ 4ஆல் பெருக்கி பிரிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், சயின்ஸ் கேட் டீட்டா பை 2. அப்போ இதிலே நீங்கள் டீட்டா பை 2 இன்ட்டு டீட்டா பை 2ன்னு எடுத்து இது இவ்வளோத்தையும் ஒன்றா போட்டுடலாம், ஒன்றுன்னு சொல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு tan இந்த இருக்கிற 2a உள்ளுக்கு அனுப்பி பையன் பெருக்குனீங்கன்னா இங்கே பை டீட்டாக்கு கீழே 2a ப்ளஸ் பை டீட்டா கீழே 2a ப்ளஸ் அங்கால உள்ளுக்கு அனுப்புனீங்கன்னா இதை உள்ளுக்கு போய் பெருக்குனீங்கன்னா பை பை 2ன்னு சொல்லி வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், 2a எட்டுப்பட்டு பை பை 2ன்னு வரும். ரைட், அது இருக்கட்டும். ஓகே, இங்கால டீட்டா பை 4ஆல் பெருக்கும். சரிதானே. இங்கே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. சரி, டீட்டா டென்ஸ் டு 0. ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளே பாருங்கள், இதில் tan 90 ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட பெட்டிக்குள்ளே கோணம் இருக்குது. tan 90ஓட இன்னொரு கூட்டணும். அப்போ tan 90 சக டீட்டான்றது என்னவாக மாறும்? அப்போ tan 90 சக டீட்டான்றது கொட்டாக மாறப்போகுது. அப்போ அது வந்து 2ஆம் கால் வட்டம். அப்போ சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ். அப்போ இது மைனஸ் ஆகும். அப்போ எனவே இது மைனஸ் கொட் பை டீட்டா பை 2aன்னு சொல்லி போடலாம். பை டீட்டா பை 2aன்னு சொல்லி போடலாம். இதில் உங்களுக்கு லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0ன்னு சொல்லி வரப்போகுது. ரைட். அப்போ எனவே உங்களுக்கு tan 90 சக ஒரு குறிப்பிட்ட கோணம் பண்ணால் நீங்கள் கொட்டாக்கிட்டீங்க. அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சைன் டீட்டாக்கு கீழே டீட்டான்றதும் ஒன்று தான், அதே போல் tan டீட்டா கீழே டீட்டான்றதும் ஒன்று தான். அப்போ நமக்கு இங்கே கொட்டு இருக்குது. அப்போ கொட்டு இருந்தால் அதை என்ன செய்யலாம், நம்ம ஈஸியாக tan ஆக்கலாம். அப்போ எனவே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0 இருக்குது. இதை அப்படியே தலைகீழ் ஆக்குறேன். அப்போ 1க்கு கீழே இந்த மைனஸ் மேலே இருக்கட்டும், கீழே tan பை டீட்டாக்கு கீழே 2a இருக்குது. அப்போ இங்கே மேலே பெருக்கிட்டு டீட்டா பை 4 நான் அப்படியே இதுக்கு கீழே எடுக்கலாம், இதுக்கு கீழே எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டாக்கு கீழே tan டீட்டா கீழே டீட்டா தான் ஒன்றுன்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்டா, இதுக்குள்ளே என்ன கோணம் இருக்கோ அதே கோணத்தை கீழே உருவாக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு டீட்டா பை 2a தேவை. ஸோ இந்த 4லேருந்து ஒரு 2 மட்டும் வச்சுட்டு இன்னொரு 2வை வெளியே அனுப்புகிறேன். a தேவை. ஸோ ஏஆல் பெருக்கி பிரிக்கிறேன். அதே போல் ஒரு பை தேவை. அப்போ பையால் பெருக்கி பிரிக்கிறேன். பையால் என்ன செய்கிறேன், பெருக்கி பிரிக்கிறேன். அப்போ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த tan பை டீட்டா பை 2a அதுக்கு கீழே பை டீட்டா பை 2a ஒன்றுன்னு சொல்லி போட்டலாம். எனவே இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு -1 மேலே அடிக்க போது, கீழே இந்த இருக்கிற பெருமதிக்கு பதிலா ஒன்றுன்னு போடலாம். அப்போ அந்த ஒன்றுக்கு கீழே இந்த ஹாஃப், அதாவது ஏக்கு கீழே 2 பைன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கீழே இருக்குது. அப்போ இந்த ஒன்றுக்கு கீழே வகுபடுறதுல தலைகீழாக இருக்கின்ற இது அப்படியே மேலெடுத்து நீங்கள் எழுதலாம். எனவே இந்த மைனஸ் இருக்கத்தக்கன ஏக்கு கீழே 2 பைன்னு சொல்லி எழுதலாம். அப்போ எனவே உங்களுக்கு அவங்க காட்ட சொன்ன எல்ஹெச்எஸ்லேருந்து
ஆர்ஹெச்எஸ்க்குன்னு சொல்லி காட்டிட்டீங்க. அப்போ இதில் நீங்கள் பிரதியிடல் எடுத்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த கேள்வியை உங்களுக்கு ஈஸியாக பார்த்து விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிற பிரதியிடல் வந்து எடுக்கிறது. ஸோ 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்குறாங்கன்னா வலை C ஆனது x is equal to a/2 t + 1/t y is equal அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் டீனாலான ஒரு சார்பு பரமானம் ஒன்று சாராங்க. ஏ வந்து ஒரு பூஜ்ஜியம் இல்லாத மாறிலி, அதே போல் டி வந்து பரமானம். dy/dx டி சார்பு காணணுமா? அப்போ ஒரு சின்ன கேள்வி தான். ஸோ நீங்கள் இதில் dy/dx காணணுமெண்டா முதல்ல நம்ம பரமானம் dy/dtc சார்பில் வகையிட்டுட்டு திரும்ப எக்ஸை dθ சார்பில் வகையிடணும், அவ்வளோதான். ஸோ ஒய்ன்றது இந்த இருக்குது, இதை டீட்டா சார்பில் வகையிட்டிங்கன்னா ஏ அப்படியே இருக்கத்தக்கன உள்ளே போய் டீயை வகையிட்டிங்கன்னா 1 மைனஸ் இதை 1 கீழே மைனஸ், அப்போ t -1 சொல்லி வச்சிங்கன்னா -t-2. ஸோ 1 கீழே t² சொல்லி வரும். அதாவது t -1 வகையிட்டிங்கன்னா -1 × t-2. எனவே இந்த மைனஸ் இருக்கத்தக்கன இதை கீழே அனுப்புனீங்கன்னா t² சொல்லி வரும். அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். அந்த மைனஸோட இந்த இருக்கிற மைனஸோட இதில் டிஃபால்ட் அடிக்கிற மைனஸ் பெருக்கப்பட்டு ப்ளஸ் ஆகிடும். அதை டிரெக்டாக போட்டிருக்கேன். இதுதான் இதை வகையிட்ட பெறுமதி. அதுக்கு கீழே எக்ஸை வகையிட்ட பெறுமதி இந்த இருக்கிறத வகையிடணும். ஸோ a/2ன்றது மாறி அதை அப்படியே வச்சு கொண்டு உள்ள போய் வகையிட்டா டீயை வகையிட்டா 1 1/t வகையிட்டா -1/t². ஸோ இந்த ஏ வெட்டலாம். நம்ம இந்த 2ன்றது அப்படியே மேலே போய் 2 பெருக்கி எழுதலாம். t² போமாசி அதை கொடுத்தீங்கன்னா இங்கே t² + 1, அதுக்கு கீழே இதில் t² -1. அப்போ t² வெட்டலாம். இந்த 2 இப்படியே மேலே போனால் 2t² + 1/t² -1 சொல்லி வரும். இப்படி நம்ம கண்டுட்டோம். டி சார்பில் காண சொல்லி கிடக்கு கண்டுட்டோம். அடுத்ததாக சி மீதுள்ள ஒரு புள்ளி பி இப்படின்றது அந்த புள்ளியின் ஆள்கூறுகள் வலை சீட்க்கு வரையப்படும் செவ்வனின் சமன்பாட்டை காண்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த இருக்கிற dy/dx எதை தரப்போகுது? dy/dxன்றது அந்த புள்ளிகளண்ட தொடலியின் படித்திறனை தரப்போகுது. ஒவ்வொரு புள்ளியிலேயும் உள்ள நேர்கோட்டு தொடலியின் படித்திறனை தரப்போகுது. ஸோ முதல்ல அந்த பின்ற புள்ளியில் உள்ள தொடலியின் சமன்பாட்டை காணுவோம். தொடலியின் படித்திரை காணுவோம். ஸோ பின்ற புள்ளியாக இருக்கும்போது அந்த டைமில் டீன்ற பெறுமதி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டீன்ற பெறுமதி என்னன்னு சொல்லி காணணும்டா முதல்ல இதில் உள்ள ஏதாவது ஒன்று ஒய்யோ எக்ஸையோ எடுத்துக்கொண்டு இந்த டீயை வச்சு நீங்கள் காணணும். அப்போ எனவே இந்த இருக்கிற எக்ஸ் ஆள்கூறு இதுன்றதால நான் இந்த இருக்கிற 2 எக்ஸ் ஆள்கூரையும் சமப்படுத்தி பார்க்குறேன். ஸோ a/2 × t + 1/tன்ற பெறுமதி -13a கீழே 5க்கு சர்வசமனாக இருக்க போகுது. சரிதானே? இப்போ இந்த ஏமையும் வெட்டலாம். இந்த குறுக்கு பெருக்கம் செஞ்சிங்கன்னா 5ஆல் பெருக்கினீங்கன்னா 5t + 5 கீழே t. ஸோ t²க்கு கீழே t என்று சொல்லி போமாசி கொடுக்குறேன். இந்த 2 இஞ்சில் வந்து பெருக்கினீங்கன்னா -26. ஸோ இந்த டீயை பெருக்கி இது அப்படியே இஞ்சில் எடுத்தீங்கன்னா 5t² + 26t + 5 26t + 5 = 0 சொல்லி வரப்போகுது. ஸோ இருபடி சமன்பாடு. ஸோ டீக்கு 2 ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு பாருங்கள் இதுலேருந்து டீக்கு கிடைக்க போகிற ஆன்சர்ஸ் 5t² + 5 ஸோ 26. அப்போ 25ண்டா 1 தர 25. ஸோ இது நீங்கள் 5t² + 25t + t + 5 = 0. 5t கொம்மன் எடுத்தீங்கன்னா இதில் t + 5 இங்கே +1 கொம்மன் எடுத்தீங்கன்னா t + 5. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு t + 5 கொம்மன் எடுத்தீங்கன்னா 5t + 1 = 0. ஸோ t -5ன்றதும் அதே போல் t -1 கீழே 5ன்றதும் 2 பெறுமதிகள் கிடைக்குது. ஸோ இது வந்து பெர்டிகுலர் அந்த பீன்ற புள்ளியாக இருக்கும்போது அந்த இடத்துல உள்ள டீன்ற பெறுமதி என்னன்னு சொல்லித்தான் கண்டுகிடக்கு. அப்போ டீன்ற பெறுமதி இப்படியாகத்தான் இந்த புள்ளி பி கிடைக்கும். இதை நீங்கள் இங்கால உள்ளது இந்த இருக்கிற ஒய்ன்ற பெறுமதியையும் இதுக்கு சமப்படுத்தியும் காணலாம். ரெண்டில் எந்த மெத்தடில் வேண்டாலும் காணலாம்.
அப்போ இதில் உங்களுக்கு இதில் உள்ள தொடலின்ற படித்திறன் காணணும்டா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த டி சமன் -5 இருக்கும் போதும் இந்த பின்ற புள்ளி கிடைக்குது. அதே போல் டி ஈக்குவல் டு -1/5 ஆகும்போது இந்த பின்ற புள்ளி கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் இந்த டீன்ற பெறுமதி இப்படியாக இருக்கு, டி ஈக்குவல் டு -5ன்னு சொல்லி சொன்னால் டி ஈக்குவல் டு -5 இருக்கும்போது இந்த dy/dx என்னன்னு சொல்லி பார்ப்போம். dy/dxை பாருங்கள், 2 தர -5 வர்க்கம் 25 + 1, அதுக்கு கீழே 25லேருந்து 1 கழிக்கணும். ஸோ 24 2 பிரிச்சா 12, அப்போ 26 கீழே 12ன்னு சொல்லி வரும். இதை 2ஆல் வெட்டினா 13 கீழே 6ன்னு சொல்லி வரும். அப்போ எனவே அது 13/6 என்ற ஒரு பெறுமதியை தருது. அதே போல் டி ஈக்குவல் டு -1 கீழே 5 பிரதிக்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு dy/dx அதாவது அதில் படித்திறன் என்ன வரும்னு சொல்லி சொன்னால் 2 1 கீழே 25 1 கீழே 25 + 1, அதுக்கு கீழே 1 கீழே 25 -1. ஸோ இதில் 25 போமாசின்டா 2 தர 25 சக 1 26, அது கீழே 25 சகண்டா 24. ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு மைனஸ், இதில் உங்களுக்கு ப்ளஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ இதில் எந்த பெறுமதியில் உங்களுக்கு 0 எந்த டீன்னு எந்த பெறுமதிக்கு இந்த எக்ஸாக்டான அந்த புள்ளி பி கிடைக்கும்ன்றதுக்கு நம்ம கட்டாயம் இந்த 2 புள்ளிகளையும் வச்சு ஆராயும். ஏன்னா உங்களுக்கு டீக்கு 2 பெறுமதி தானே கிடைச்சிருக்கு. அப்போ இதில் -5 கொண்டு வந்து இதில் பிரதியிடும் போது இந்த 24 கீழே 24 கீழே 5ன்றது கிடைக்குதா, இல்லாட்டி -1 கீழே 5 போடும்போது இந்த 24 கீழே ஏன்றது ஒய்க்கு கிடைக்குதான்ற ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஏண்டா நமக்கு டீக்கு 2 பெறுமதி கிடைக்கிறதன் ஊடாக என்ன அர்த்தம்ண்டா, அந்த எக்ஸுண்ட பெர்டிகுலர் பெறுமதிக்கு எக்ஸுண்ட இந்த இருக்கிற -3 கீழே 5 பெறுமதிக்கு இந்த வலை சி வந்து 2 இடத்தால் வெட்டுது. எக்ஸுண்ட இதான் 13 கீழே 5 மைனஸ்ன்ற பெறுமதியாக இருந்தால் இங்கே 2 இடத்துக்குள்ளால் போகக்கூடிய கிராஃபாக இருக்குது. எப்படி வேண்டாலும் போயிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், எப்படின்னாலும் போயிருக்கலாம். ஸோ அதால் எந்த எக்ஸாக்ட் புள்ளின்னு சொல்லி காண்றதுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த T2 பிரதிட்டு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒய்க்கு இந்த 24 கீழே கிடைக்குதான்னு சொல்லி முதல்ல அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டி ஈக்குவல் டு -5ன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒய் வந்து கிடைக்கும் பாருங்கள், a × -5 -1 கீழே -5. ஸோ இதில் வந்து +5ன்னு சொல்லி பார்த்தாலும் 25லேருந்து 25ஓட 1 கூடனா 24 கீழே 5 மைனஸ் என்று சொல்லி டீக்கு -5 போட்டிங்கன்னா கிடைக்கும். அதே டீக்கு நீங்கள் -1 கீழே 5 போட்டிங்கன்னா வயிறு பெறுமதி வந்து a × -1 கீழே 5, இதில் வந்து +5ன்னு சொல்லி வரும். ஸோ இதில் போமாசி பார்த்தீங்கன்னா 25, அது 24 கீழே 5 தான் கிடைக்கும், ஆனால் ப்ளஸ். ஸோ எனவே டி ஈக்குவல் டு -5 தான் அதுக்கான ஒரே ஆன்சர். இந்த டி ஈக்குவல் டு -5 ஆகத்தான் இந்த புள்ளி பி கிடைக்கும். அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் அந்த இடத்துல உள்ள தொடலின்ற சமன்பாடு தான் என்ன, தொடலின்ற படித்திறன் தான் என்ன, இந்த இருக்கிற 13 கீழே 6 சொல்லி நம்ம கண்டது. அப்போ 13 கீழே 6 சொல்லி கண்டது அதில் தொடலின்ற சமன்பாடு. எனவே செவ்வனின் சமன்பாடு செவ்வனின் படித்திறன் இதில் மைனஸில் தலைகீழ். ஸோ -6 கீழே 13 சொல்லி தெரியும். எனவே செவ்வனின் சமன்பாடு பாருங்கள், உங்களுக்கு ஒய் வித்தியாசம் ஒய் மைனஸ் அதில் ஒய் ஆள்கூறு என்ன இந்த இருக்கிறது. எனவே ஒய் ஆள்கூறு வந்து 24 கீழே 5, அந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு படித்திறன் -6 கீழே 13 × எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆள்கூறு இந்த இருக்கிறது தான் எக்ஸ் ஆள்கூறு. ஸோ எனவே எக்ஸ் ஆள்கூறு +13 கீழே +13 கீழே 5ன்னு சொல்லி வரும். அப்போ இதுதான் உங்களுக்கான ஆன்சர் அளிக்க போகுது இந்த 3வது கேள்விக்கு. அப்போ இதில் நம்ம எக்ஸாக்டாக 4வது கேள்வி எக்ஸாக்டாக
அந்த புள்ளியின் பெறுமதி எதுன்னு சொல்லி ஒரு கட்டாயம் ஆராய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ரைட். அப்போ இந்த 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முதல்ல இந்த இருக்கிற திரிகோணகணித சார்பை சுருக்க சொல்கிறாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி காட்டுவோம். ஸோ அதில் பாருங்கள் உங்களுக்கு sin 3a அதுக்கு கீழே 1 + 2 cos 2aன்னு சொல்லி இருக்கு. அப்போ முதல்ல sin 3a நமக்கு எழுத தெரியும் 3 sin a. அப்போ sin 3a அதாவது எல்ஹெச்எஸ் எடுத்தேன்னுண்டா sin 3aன்றது 3 sin a மைனஸ் 4 sin கணம் ஏன்னு சொல்லி எழுதலாம். ஏ சார்பில் எழுதுறேன் இங்கே எனக்கு sin a தானே வருது. அதே போல் கீழே 1 + 2 cos 2a. அப்போ இங்கே எனக்கு sin a மட்டும் வந்ததால் cos 2a sin aயில் எப்படி எழுதலாம்? 1 - 2 sin squared aன்னு சொல்லி எழுதலாம். cos 2θன்றதை 1 - 2 sin squared θன்னு எழுதுகிற மாதிரி. இப்போ நீங்கள் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். எனவே மேலே பாருங்கள் நீங்கள் sin a ஒன்றை கொமன் எடுக்கலாம். sin a கொமன் எடுத்தீங்கன்னா 3 - 4 sin squared aன்னு சொல்லி மிஞ்ச போகுது. கீழே பாருங்கள் இதை நீங்கள் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2 - 4 திரும்ப இந்த 2ஓட ஒன்று கூட்டுப்பட 3 - 4 sin squared aன்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள் இங்கே 3 - 4 sin squared a, இங்கே 3 - 4 sin squared a ரெண்டையும் வெட்டி விட்டுட்டு whenever is equal to sin a. ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ்க்கு சமன். சிம்பிளான ஒரு நிறுவல். இதில் sin ஏன்ற பெறுமதி இப்படி கண்ட பிறகு உங்களுக்கு sin 75 பாகையே கேட்டு கிடக்கு. இப்போ சிம்பிளாக நீங்கள் sin 75 பாகையை காணணுமெண்டா யோசிச்சு பாருங்கள். sin 90 மைனஸ்ன்னு ஏதாவது ஒரு கோணத்தை யோசிக்கணும். ஸோ 90லேருந்து இது எவ்வளோத்தை கழிச்சா வருமெண்டா 15 கழிக்கணும். சரி தானே. அப்போ 15 பாகை சைன் அதுக்கப்புறம் கொஸ்ஸோ சைனோ 15 பாகோட பெறுமதி நமக்கு என்ன தெரியாது. அதே போல் 60 பாகையோட கூட்டுற மாதிரி யோசித்தாலும் 15 பாகையை தான் கூட்டணும். 45 பாகையோட யோசிச்சா 30 பாகையை கூட்டலாம். சைன் 45 சாக 30ன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இதுன்ற பெறுமதியை. ஆனால் இங்கே இதிலிருந்துன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான். இதிலிருந்துன்னு கேட்டதால் நீங்கள் கட்டாயம் இதை இப்படி செய்யக்கூடாது. இப்போ இதில் நீங்கள் sin 75 தான் காணணுமுண்டா நீங்கள் இந்த இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன். இதை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன செய்யணும்? sin 75 காணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏக்கு பதிலாக 75 பாகையை பிரதியிட போகிறோம். ஸோ எனவே a is equal to 75 டிகிரின்னு சொல்லி எடுத்தோம்டா இங்கால உங்களுக்கு sin 75 பாகன்றது sin 3 தர 75க்கு கீழே 1 + 2 cos 2 தர 75. ஸோ sin 3 தர 75 sin 225 பாகை அதுக்கு கீழே 1 + 2 cos 2 தர 75 150 பாகை. ஸோ இதை சொல்லலாம் நீங்கள் sin 180 பாகையோட ஒரு 45 பாகை கூட்டுப்படுது. அதே போல் இதை சொல்லலாம் 1 + 2 cos 150 பாகண்டா அது cos 90 பாகையோட ஒரு 60 பாகை கூட்டுப்படுதுன்ற மாதிரி யோசிங்க. எனவே பாருங்கள் இது 3ஆம் கால்வட்டம் ஆகிட்டு ஓல் சில்வர் டி டானுக்கு மட்டும்தான் ப்ளஸ். ஸோ சைனுக்கு மைனஸ். அதே போல் 180ன்றது 90ஓட ரெட்டேன் அப்போ சைனாகவே இருக்கும். அங்கால 45 பாகை அதுக்கு கீழே 1 + 2 cos 90 சக அப்போ 2ஆம் கால்வட்டம் ஓல் சில்வர் சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ். ஸோ இதுக்கு மைனஸ் cos 90ண்டா அது சைனாக மாறும். அப்போ அது சைன் 60 பாகண்டு வரும். அப்போ எனவே மைனஸ் சைன் 45ன்றது 1க்கு கீழே வர்க்கமூலம் 2 1 + 2 இன்ட்டு மைனஸ் சைன் 60 பெறுமதி வர்க்கமூலம் 3 கீழே 2 வர்க்கமூலம் 3 கீழே 2 இந்த ரெண்டையும் வெட்டலாம். எனவே இந்த 1க்கு கீழே வர்க்கமூலம் 2 1 - √3ன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே. மேலே உங்களுக்கு சைனுக்கு நீங்கள் பிரதியிடும்போது -1 வரும். -1 கீழே √3. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு மைனஸ் இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது √3 - 1ன்னு சொல்லி வரும். அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் உங்களோட sin 75 பாகைக்கான ஒரு ஆன்சராக இருக்க போகுது. ரைட். அப்போ அதை போல் உங்களோட 6வது கேள்வியை பாருங்கள். அதில் ஒரு ஸ்லைடுக்கு போயிட்டாங்க. ஒரு VT கிராஃப் கேள்வி உண்டு.
அப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, கிடைத்தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி புவியீர்ப்பின் கீழ் கதி யூவுடன் எரியப்படும் துணிக்கையானது எரியப்பட்டு, இப்போ இங்கேருந்து ஒரு பொருளை நீங்கள் என்ன செய்றீங்க, நிலைக்குத்தா மேல் நோக்கி யூவோட எறிகிறீங்க. அப்போ அந்த பொருள் புவியீர்ப்பு கீழாக இயங்குறதால கீழ் நோக்கி ஜீன்ற அமர்முடுகள் இருக்க போது இந்த இருக்கிற கிடைத்தரையிலேருந்து எரியப்படுதான். எரியப்பட்டு யூக்கு கீழே 3G நேரத்தின் பின் துணிக்கை கியூவானது அதே புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி கதி வியுடன் புவியீர்ப்பின் கீழ் எரியப்படுகின்றது. அப்போ இது கியூன்ற புள்ளி பின்ற பொருள் இது எரியப்பட்டு ஒரு யூக்கு கீழே 3Gன்ற நேரத்துக்கு பிறகு அதே புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி. அப்போ இந்த டைமில் இவர் இங்கே போயிட்டார். அடுத்தால் என்ன செய்கிறாங்க, கியூ என்றால் இவர் பி, அடுத்தால் கியூ. அப்போ கியூன்றால் இதே இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்க, நிலைக்குத்தாக மேல் நோக்கி வியோட எறிகிறாங்க. சரிதானே, வியுடன் புவியீர்ப்பின் எறியப்படுகின்றது. இரு துணிக்கைகளும் பி அடையும் அதி உயர் புள்ளியில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று. ரெண்டு பேரும் இப்போ இந்த பி இதுக்கு பிறகு மேல் நோக்கி பிரயாணிக்க போகிறா தானே. இப்போ இவர் பிரயாணித்து இங்கே அதி உயர் புள்ளியை அடைஞ்சிட்டார். இதான் அவரோட மேக்சிமம் புள்ளி. அப்போ அந்த டைமில் இவரோட வேகம் உங்களுக்கு தெரியும் 0ன்னு சொல்லி, வேகம் 0ன்னு சொல்லி தெரியும். அந்த டைமில் இவரும் என்ன செய்கிறார், இந்த வேகம் 0த்தை போய் அடைஞ்சிட்டார். இவரோட வேகம் அந்த டைம் இவர வேகம் 0 இருந்திருக்க ஆது. எப்படியும் இவர் ஒரு மேல் நோக்குன திசையில் பிரயாணிச்சுட்டு எரிப்பார். ஆனால் இவர் வேகத்தை 0 அடையக்குள்ளே இவரை சந்திக்கிட்டார். அப்போ இந்த ஒரு பெர்டிகுலர் சின்ன கெப்புக்குள்ளேயே இவர் இங்கேருந்து இங்கே வர பிரயாணிச்சிட்டார். அதான் அதோட அர்த்தம். அவ்வளோ வேகம்ன்றது இந்த வி. வின்றது நல்ல பெரிய வேகம். அப்போ இந்த டைமில் இவர் என்ன செஞ்சிட்டார், இவர் சந்திக்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இரு துணிக்கைகளுக்குமான வேக நேர வரைவை ஒரே வரைபடத்தில் வரைந்து இதிலிருந்து வி சமன் இப்படின்னு சொல்லி காட்டும். அப்போ நான் என்ன செய்கிறேன், வேக நேர வரைவை வரைகிறேன். இது நேரம் செகண்ட்னு சொல்லியும் இதை வேகம் எம்எஸ் மைனஸ் ஒன் அதெல்லாம் அவங்க அழகு சொல்லலை, பிரச்சனை இல்லை. நீலக்குறர் ஆளை பார்த்தீங்கன்னா அவர் யூன்ற ஆரம்ப வேகத்தோடு எரியப்படுறாரு. இதான் யூன்ற ஆரம்ப வேகம்ண்டா அவர அமர்முடுகள் ஜியாக இருக்க போகுது. இந்த இருக்கிற பெட்டிக்குள்ள புள்ளி தான் இவர் அவரை சந்திக்கிற டைம். இல்லை, இதில் ஓய்வடைஞ்சிட்டார். இதுதான் அவர் அதி உயர் புள்ளி. அப்போ இந்த பெர்டிகுலர் புள்ளி டைமில் தான் அவர் என்ன செய்ய போகிறார், சந்திக்க போகிறார். அதே போல் இவர் U/3Gன்ற நேரம், அப்போ இதுதான் அந்த U/3Gன்ற நேரம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட போகுது, இந்த நேரத்துக்கு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட ஆள் வின்ற வேகத்தோட எரியப்பட போகிறார். அப்போ இதுக்கு பிறகுதான் அவர வேகம், அதுவும் இல்லாமல் இவர கோட்டுக்கு சமாந்திரமாக தான் வரும். ஏன்னா ரெண்டு பேரையும் அமர்வுடுகள் ஜி தான். இவர அமர்வுடுகளும் ஜி, இவர அமர்வுடுகளும் ஜி. அப்போ டோட்டலாக யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிற கேப் யூக்கு கீழே 3G கேப்புன்னு சொல்லி சொன்னால் இது இந்த யூன்றால் எரியப்பட்டு ஓய்வு அடையணும்டா இந்த இருக்கிற ஒட்டுமொத்த கேப்பும் உங்களுக்கு தெரியும் யூக்கு கீழே ஜியாக இருக்கும். யூக்கு கீழே ஜி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தேன். இங்கே உள்ள வேகத்துக்கு கீழே இந்த இருக்கிற அமர்முடுகிற பெருமதி தான் இதுக்கு எடுக்கிற நேரம். இதுதான் யூக்கு கீழே ஜி. அப்போ அதை மூண்டா பிரித்த பங்கு தான் இது. அப்போ இது அதை ரெண்டு மடங்கு பங்கு அறிக்கும். இப்போ இது 2 யூக்கு கீழே 3G தூரம் அறிக்க போகுது, நேரம் அறிக்க போகுது இது. அப்போ 2 யூக்கு கீழே 3Gன்ற நேரம் இவர் பிரயாணித்து தான் இவரை அடைஞ்சிருப்பார். இப்போ இதுதான் அவர் ஆரம்ப வேகம் வி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிற ஆள் பிரயாணிச்சிருக்கிற இந்த இருக்கிற ஆரம்பத்துலேருந்து அவர் பிரயாணிச்சிருக்கிற இந்த இருக்கிற ஒட்டுமொத்த தூரமும் அவர் பிரயாணிச்சிற இடப்பெயர்ச்சியும், அதே போல் இவர் இங்கேருந்து இதுவரை பிரயாணிச்சு இவரை சந்திக்கும் வரை பிரயாணித்த 2 இடப்பெயர்ச்சியும் என்ன, ஒன்றுக்கொண்டு சமன். 2 இடப்பெயர்ச்சிகளும் ஒன்றுக்கொண்டு சமன். நம்ம இதில் என்ன ஐடியா எடுக்கிறோம்டா, இந்த பெர்டிகுலர் முக்கோணியும் அதே போல் இந்த பெர்டிகுலர் ட்ரெபீசியமும் சரிவகமும் ஒன்றுக்கொண்டு சமனான பரப்பளவுகளை கொண்டிருக்க போகுது.
சரிதானே? அப்போ பாருங்க, இது அறதர அடி வந்து யூக்கு கீழே ஜி, செங்குத்து உயரம் யூ, அது சர்வசமன். இங்கால இவர்றது பரப்பளவுன்றது இவர்றதுன்றது ஓகே. இதில் இப்போ நமக்கு சம்டைம் தேவையில்லாமல் இந்த இருக்கிற பெர்டிகுலர் பெறுமதியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரப்போகுது. என்ன பெறுமதி இதுக்கு வர வேண்டாம். அப்போ இவர் அமர்முடுகள் ஜி இவர் 2u/3g நேரத்தில் இயங்கியிருந்தாருண்டா அவர இந்த இருக்கிற வேகத்தில் பருமன்னு நமக்கு தெரியும். இதில் பாருங்கள், இவர் அமர்முடுகள் ஜி இந்த இருக்கிற நேரம் 2uக்கு கீழே 3g. ஸோ ஆரம்ப வேகம் வீண்டா நீங்கள் சிம்பிளாக v மைனஸ் இந்த இருக்கிற வேகம் v1 இதான அந்த டீட்டா. ஸோ டேன் டீட்டா எதிர்பக்கம் அதுக்கு கீழே 2u/3gன்னு போட்டிங்கன்னா அதான் ஜிக்கு சமம். ஸோ இது அப்படியே அங்கால போய் பெருக்கும். ஸோ பெருக்க ஸோ அங்கால போய் பெருக்க உங்களுக்கு 3gயோட ஜி வெட்டுப்பட்டு 2uக்கு கீழே 3. ஸோ அதை இங்கால எழுத மாட்டேன் செஞ்சிங்கன்னா v1 பெறுமதி இப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ அதில் அறதர சமாந்தர பக்கங்கள்ற கூட்டுத்தொகை v + v1 இன்ட்டு செங்குத்து உயரம் அது 2uக்கு கீழே 3gயாக வரப்போகுது. ஸோ இதில் இந்த யூவை வெட்டலாம், ஜியை வெட்டலாம், இந்த ஹாஃபை வெட்டலாம். ஸோ u is equal to v + v1. ஸோ அது v மைனஸ் 2uக்கு கீழே 3g இன்ட்டு இந்த இருக்கிற 2க்கு கீழே 3ன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இதில் பாருங்கள், விஎம் கூடனா 2v மைனஸ் 2uக்கு கீழே 3g. இது அங்கே குறுக்கு பிறகு செஞ்சிங்கன்னா 3uக்கு கீழே 2. ஸோ இது எப்படிங்கிற எடுத்திங்கன்னா 2v is equal to 3uக்கு கீழே 2. சரி, இங்கே ஜி வராது, இல்லை ஜி இல்லை. ஸோ இது அப்படிங்கிற வந்தீங்கன்னா ப்ளஸ் 2uக்கு கீழே 3. ஸோ இதில் போமாசி 6ண்டா இதை 3 9, இதில் 4. ஸோ 13uக்கு கீழே 6. 2 வந்து அப்படியே பெருக்க 13uக்கு கீழே 12 சொல்லி வரப்போகுது. அதை சுருக்குனீங்கடா. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள், இது ஒரு காவி கேள்வி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிடைத்தரையில் உள்ள ஒரு புள்ளி ஒன்றில் இருந்து நிலைக்குத்து தளத்தில் ui + vj வேகத்துடன் எரியப்படும் துணிக்கையின் கதி vக்கு கீழே 2g நேரத்தில் அதன் எரியல் கதியின் 2க்கு கீழே 3 ஆகின்றது எனில் விஐ u சார்பில் காண்க. ஸோ நமக்கு தெரியும் ஐயும் ஜேயும் வந்து ஒன்று கொண்டு செங்குத்தான தளங்கள். ஸோ ஒரு பொருள் இருக்குது கிடைத்தரைக்கு மீது. ஸோ ஐன்றது நார்மலாக நம்ம கிடைன்னு சொல்லியும் ஜேன்றது நிலைக்குத்துன்னு சொல்லியும் எடுத்தோம்டா இதை வந்து இங்கால திசையில் யூவோடையும் இந்த திசையில் ஜேயோடையும் எறிகிறாங்க. சாரி, இந்த திசையில் வியோடையும் எறிகிறாங்க. ஸோ இப்படி எரிஞ்சால் அந்த பொருள் ஏதோ இப்படி ஒரு எரியல் பாதையை ஆற்ற போகுது. ஸோ ஆற்றும்போது துணிக்கையின் கதி v/2g நேரத்தில் கேபிட்டல் விக்கு கீழே 2gன்ற நேரத்தில் அதன் எரியல் கதியின் 2க்கு கீழே 3 ஆகின்றதாம். ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்டிகுலர் நேரத்துக்கு பிறகு இதான அந்த t is equal to vக்கு கீழே 2gன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ui + vj வேகத்துடன் எரியப்படுகிறது. ஸோ இதில் கீழ் நோக்கி g தாக்க போகுது.
ஸோ இது உண்மையிலே ஒரு எரியல் கேள்வி, அவ்வளோதான். எரியல் கதியின் 2/3 ஆகின்றது. ஸோ கட்டாயம் இதில் கதி தான் மாறுது. யோசிச்சு பாருங்கள், இதில் விளைவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட விளைவுளாக இருந்திருக்கும். அதை நீங்கள் V1 எடுத்தீங்கன்னா இப்போ இதில் விளைவுள் இப்படி போயிருக்கும் ஷுவராக. ஆனால் அதில் பெறுமதி 2/3 V1 சொல்லி சொல்கிறான். ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த இதை கிடை வேகத்துக்கு ஒரு ஆர்முடுகளோ இல்லை, அதால் அது யூவாகவே தான் இருக்கும். இந்த நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ ஆரம்பத்தில் ஸ்மால் வீண்டு இருந்திருந்தா இப்போ இன்னொரு பெறுமதி ஒரு V1 ஆகிருக்கு. சரிதானே? ரைட். நான் நினைக்கிறேன் இங்கே இந்த கேபிட்டல் வீண்டு தந்தது ஆரம்ப வேகம் பெறுமதி V. அதாவது இது கேபிட்டல் V = UI + VJ என்று சொல்லி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் கேள்வியில். நம்ம V1 சொல்லி செஞ்சு கொண்டு போவோம், அது பிறகு பார்ப்போம். ஸோ நம்ம இவ்வளோ நேரத்துக்கு பிறகு இந்த V1 முதல் காணுவோம். ஸோ நேரம், ஆரம்ப வேகம், இறுதி வேகம், ஆர்முடுகள் மட்டும் சம்மந்தப்படுற சமன்பாடு V = U + AT மேல் நோக்கின திசையில் போட்டால் V1 = ஆரம்ப வேகம் V - G × Vக்கு கீழே 2G. ஸோ இதுதான் இது கேபிட்டல் V ஆக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்மால் வியோ தெரியலை. நம்ம ஸ்மால் வின்னு சொல்லி எடுத்து செய்வோம். ஸோ இதையும் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு V/2ன்னு சொல்லி கிடைக்கும் V1. ஸோ ஓகே V1 = V/2. ஸோ இப்போ இந்த V/2க்கும் Uக்குமான விளைவில் தான் இந்த 2/3 V1என்றது. ஸோ ஆரம்பத்தில் தெரியும் உங்களுக்கு U² + V² தான் இதில் ரூட் தான் இந்த V1 என்று சொல்லி. அப்போ அதே போல் இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது வந்து V/2. எனவே U² + V/2 தான் இந்த 2/3 V1 ஸ்கேட் அடிக்க போகுது. ஸோ இங்கே U² + V²/4 = 4/9 V1 வர்க்கம். இப்போ V1 வர்க்கம் வந்து U² + V². ஸோ இதில் நீங்கள் குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கன்னா 9U² + 9V² இது 16. ஸோ 16U² + 16V² சொல்லி வரும். ஓகே, இதில் வந்து குறுக்கு பெருக்கம் செய்யக்குள்ளே இதில் இது கீழே 4 ஒன்று இருக்கும். ஸோ 4 போமாசின்டா இதோட ஒரு 4 பெருக்கணும் நீங்கள். ஸோ இதில் 36U² வரும். அப்போ இந்த U² கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா 20U². 16ல் 9 போனால் 7V². ஸோ எனவே V = 20க்கு கீழே 7U, 20க்கு கீழே 7க்கு வர்க்கமூலம். அப்போ 4 வேண்டாம், கொமன் எடுத்திங்கன்னா 4 தர 5, 2 வர்க்கமூலம் 5 கீழே 7 Uன்னு சொல்லி போடலாம். ஓகே, இதுதான் சரியான ஆன்சர். 5 கீழே 7ன்னு சொல்லி வருது. ஓகே, இது வந்து அப்போ கேள்வியின் அடிப்படையில் என்னென்னா இதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வந்து இது வந்து ஸ்மால் V, அதை பிள்ளையாக அடிச்சிருக்காங்க. ரைட். அப்போ ஸ்மால் வியாக இருந்தால் இப்படி தான் இதை செய்யணும். ஸோ நேரம் இங்கே Vக்கு கீழே 2G. ரைட். அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, துணிக்கு எரியட் புள்ளி ஊடாக கிடைத்தரையை அடைய எடுக்கும் நேரம் இவ்வளோன்னு சொல்லி காணணும். அப்போ இந்த எரியட் புள்ளி இதுக்குள்ளாக இந்த கிடைத்தரையை அதை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம், அதாவது அது இந்த இருக்கிற கிடைத்தரையிலே, அதாவது இதில் வெறியத்தை முடிக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் என்னென்னு சொல்லி கேள்வி. அப்போ உங்களுக்கு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0ன்னு சொல்லி தெரியும். S=. ஸோ ஆரம்ப வேகம் இறுதி வேகம் என்ன தெரியலாம், V வர்க்கம் = U வர்க்கம் + 2ASன்னு சொல்லி. இடப்பெயர்ச்சி 0ன்னு சொல்லி தெரியும். ஸோ உங்களுக்கு நேரம் கேள்வி. ஸோ S=UT + ½ AT² பயன்படுத்தும். ஸோ இடப்பெயர்ச்சி 0, ஆரம்ப வேகம் மேல் நோக்கின திசையில் V, அந்த நேரம் தான் கேள்வி.
மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு டீன்றது இங்கால எடுத்து இங்கால எழுவாய் மாற்றம் செஞ்சிங்கன்னா டி ஸ்கொயரை வெட்டி போட்டு 2 விக்கு கீழே ஜின்னு சொல்லி வரும். ஸோ விக்கு பதிலாக நம்ம யூசரில் போடணும்டா இதை போடலாம். 2க்கு கீழே ஜி இன்ட்டு 2 வர்க்க மூலம் 5 கீழே 7 யூ. ஸோ 2 தர 2 4, 4 வர்க்க மூலம் 5 கீழே 7 யூக்கு கீழே ஜின்னு சொல்லி வரும். அவங்க காட்ட சொன்ன ஆன்சர். அப்போ கேள்வியில் தான் அந்த இது வந்து ஸ்மால் வியாக வரும். ரைட். அப்போ 8வது கேள்வி வந்து அதில் வேலை சக்தி இருக்குது. அதை நம்ம படித்த பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள். 9வது கேள்வியை பாருங்கள், ஒரு காவி கேள்வி. அப்போ இதில் குற்றுப்பெருக்கம் அதே போல் குறுக்கு பெருக்கம் இருக்குது. அப்போ குற்றுப்பெருக்கத்தில் பெறுமதியும் குறுக்கு பெருக்கத்தில் பெறுமதியும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 2 காவிகளின் குற்றுப்பெருக்கம்ன்றது இப்போ 2 காவிகள் இருந்தால் அது 2க்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டாவாக இருந்தால் இப்போ அந்த காவியையும் அடுத்த காவியையும் குற்றுப்பெருக்கம் செஞ்சால் அது அந்த காவியின் பருமன்கள பெருக்கம் தர பருமன்கள பெருக்கம் தர அந்த காவி 2க்கும் இடைப்பட்ட கோணத்தில் கொஸ் பெறுமதி கொஸ் டீட்டான்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் குறுக்கு பெருக்கம்னு சொல்லி சொன்னால் ஏ காவி இன்ட்டு பி காவின்னு சொல்லி சொன்னால் க்ரொஸ் பெருக்கம்ண்டா அதே காவிகள் என்ற பருமன்களோட அந்த இடைப்பட்ட கோணத்தில் சைன் பெறுமதியை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அப்படிதான் குற்று பெருக்கமும் குறுக்கு பெருக்கம்ன்றதுல விஷயம். ஸோ இந்த 2 ஐடியா வச்சுக்கொண்டு இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இது 2ஐயும் குற்றுப்பெருக்கம் வந்து 0 விட சின்னதா. அப்போ குற்றுப்பெருக்கம் 0 விட சின்னதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் குற்றுப்பெருக்கம். இந்த பெறுமதி வந்து உங்களுக்கு 0 விட சின்னது, அதாவது மைனஸ் ஆகணும்டா இது வந்து மட்டு. இது எப்போவுமே மட்டுண்டா நமக்கு என்ன, இது எப்போவுமே ஒரு ப்ளஸ் பெறுமதி தான். இதுவும் மட்டு, அதில் பருமனை மட்டும் தான் போட போகிறோம். அப்போ இதுவும் எப்போவும் ப்ளஸ் பெறுமதி தான். ஸோ டோட்டலாக இது ஃபுல்லாக மைனஸ் ஆகணும்டா இங்கால வரக்கூடிய இந்த கொஸ்டீட்டா தான் என்ன செய்யணும், மைனஸ் ஆகணும். ஸோ இதில் இருந்து நம்ம சொல்லலாம் கொஸ்டீட்டா தான் 0 விட சின்ன பெறுமதின்னு சொல்லி. அப்போ கொஸ்டீட்டா 0 விட சின்னதாக பெறுமதி ஆகணும்டா யோசிச்சு பாருங்கள். இது ஓல் சில்வர் டீ கப்பில் நமக்கு இதில் எல்லாத்துக்கும் ப்ளஸ், இதில் கொஸ்ஸுக்கு ப்ளஸ். ஸோ இந்த 2ஐயும் தவிர மிச்சமுள்ள இந்த 2 கால்வட்டதுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கோணமாகத்தான் இந்த டீட்டா அமைஞ்சிருக்கணும். அப்போ தானே கொஸ்ஸுக்கு அது மைனஸாக வரும். அப்போ அதுதான் நம்ம இதிலிருந்து இந்த இருக்கிற தரவுலேருந்து எடுக்க போகிற முடிவு. இதுலேருந்து எடுக்க போகிற முடிவு என்னென்னா, டீட்டா வந்து இந்த 5/2 விட பெருசாகவும் அதே போல் இது வந்து 3π/2 விட 3π/2 விட சின்னதாகவும் வந்து இருக்க போகுது. இந்த முதல் 2 கால்வட்டத்துக்குள்ளேயும் இருக்க போகுது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அடுத்த விஷயம் பாருங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த குற்றுப்பெருக்கத்தின் அதாவது இந்த இருக்கிற குற்றுப்பெருக்கத்தின் மட்டு பெறுமதியும் அதே போல் இந்த குறுக்கு பெருக்கத்தின் மட்டு பெறுமதியும் ஒன்று கொண்டு சமன் என்று சொல்லி சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, மொட் ஆஃப் மட்டு ஏ இன்ட்டு மட்டு பி இன்ட்டு கொஸ் டீட்டா என்றதும் மொட் ஆஃப் மட்டு ஏ இன்ட்டு மட்டு பி இன்ட்டு சைன் டீட்டா இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் என்று சொல்லி சொல்கிறான். அதான் இந்த இருக்கிறது. அப்போ இந்த டீட்டாவை தான் நம்ம காணணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த மட்டு ஏ மட்டு பின்றது ஒரு மாறாத பெறுமதிகள். ஸோ அது வந்து எப்பவும் ப்ளஸ்ஸாக வரக்கூடிய பெறுமதிகள். அப்போ அதை நம்ம டிரெக்டாக வெட்டலாம். அப்போ இதுலேருந்து நம்ம சொல்லலாம் கொஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் ஒன்று கொண்டு சமனாவார பெறுமதிகளாகத்தான் இருக்க போகுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் சமனாக வரக்கூடிய பெறுமதிகள்ண்டா அது 45 பாகை மட்டும்தான். இல்லைனா 45 பாகைன்ற ஒற்றை எண் மடங்கு. 45 பாகைன்ற ஒற்றை எண் மடங்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்டா, இதுக்குள்ளே இந்த இருக்கிற 45ல் 1 கீழே வர்க்க மூலம் 2, அதே போல் இங்கால 45ல் 1 கீழே வர்க்க மூலம் 2, இங்காலவும் அதே போல் இங்காலையும் அதே போல். ஆனால் இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறப்போகுது. இதுக்குள்ளே பாருங்கள், சைனுக்கு மட்டும் ப்ளஸ், அப்போ கொஸ்ஸுக்கு மைனஸ். இதில் ரெண்டுக்குமே ப்ளஸ், ரெண்டுக்குமே மைனஸ். இதில் வந்து கொஸ்ஸுக்கு ப்ளஸ் சைனுக்கு மைனஸ்.
இப்படி மாறப்போகுது. மற்றபடி இதில் ரெண்டுக்குமே ப்ளஸ் ஆகும், இதில் ரெண்டுக்குமே மைனஸ் ஆகும், இதில் மாறி மாறி வரப்போகுது. ஸோ இதில் இப்போ பாருங்கள், இப்படியாக வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாங்கால் வட்டத்திலையும் மூன்றாங்கால் வட்டத்திலையும் இதுலேயும் மட்டும் நமக்கு இதுலேயும் மட்டும் என்ன நமக்கு இந்த டீட்டா ரெண்டும் எந்த டைமில் 45 பாகை, அதாவது இந்த இருக்கிற மடங்குகளில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும். ரெண்டு பெருமதிகளும் ஒன்று கொண்டு சமனாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஸோ இதில் மட்டு பெருமதிகள் தான் சமனாக வரணுன்றதால இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் இதுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ இதில் இப்போ நம்ம இந்த இடையான கோணம்னு சொல்லி கதைக்கும் போது யோசிச்சு பாருங்கள், 3π/4 எப்படி தாக்கியிருக்கும்? ஒரு ஏன்ற காவி இப்படியாகவும் பீன்ற காவி இப்படியாகவும் தாக்கியிருக்கும். சரிதானே? பீன்ற காவி இப்படி, ஏன்ற காவி இப்படி. அப்போ இதைத்தான் நம்ம அந்த 3π/4 சொல்லி கதைக்கிறோம். அதே போல் அடுத்தது 5π/4 கோணத்தை ஒரு கை வச்சு பாருங்கள், அது எப்படி அந்த ஆன்சர் வந்ததுண்டா, இப்படி ஏன்ற காவியும் இங்கால பக்கம் பீன்ற காவியும் தாக்கித்தான் இதைத்தான் 5π/4 சொல்லி கதைப்போம். உண்மையிலேயே இந்த இருக்கிற ரெண்டும் ஒரே கோணம்தான். அப்போ நம்ம எப்போவுமே இந்த பெரிய கோணத்தை வந்து சொல்ல மாட்டோம் இடைப்பட்ட கோணம்னு சொல்லி. ரெண்டு காவிகள் ஒன்றே ஒன்று விலத்தி போகும்போது அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட சின்ன பெருமதி. அப்போ இந்த சின்ன கோணத்தை தான் நம்ம அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொல்லி கதைப்போம். இப்போ இது 5π/4 இங்கால உள்ளது 3π/4 தான் இருக்கும். அப்போ இந்த இருக்கிற ரெண்டு படமும் என்ன ஒன்று கொண்டு சர்வசமன் தான். எனவே நம்ம இந்த 5π/4, அதாவது இந்த கோணத்தை எப்போ 180 விட பெரிய பெருமதியாக சொல்ல மாட்டோம். அப்போ இந்த இருக்கிற ரேஞ்ச் வந்து 180 விட என்ன செய்யாது, பெருசாக போகாது. ஏன்னா 180 விட பெருசாக ஆகிட்டுண்டா இங்கால வர்றது தானே சின்ன கோணம். அப்போ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அப்போ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே π/2 விட பெருசாகவும் டீட்டா வந்து இந்த பையை விட சின்னதாகவும் இருக்கும். அதாவது இந்த முதல் ரெண்டு கால் வட்டத்துக்குள்ளேயும் எது ரெண்டுக்குள்ளே வரமுன்னு தான் பார்க்கணும். ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை சொல்லணுமெண்டா. அப்போ இதன் அடிப்படையில் நமக்கு ஆன்சர் இந்த 3π/4 மட்டும்தான் என்றது தான் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம். இதை நம்ம அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணமாக சொல்ல மாட்டோம், என்றால் அது ஒரு விரிகோணமாக இருக்க போகுது. ரைட். அப்போ கடைசி 10வது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, 8 மீட்டர் நீளமும் 10 நியூட்டன் நிறையும் உள்ள ஒரு சீரான கோல் ஏபி இம்முனை ஏ ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் பொறுத்திருக்க கோலின் ஒரு புள்ளியில் கட்டப்பட்ட லேசான இலையின் மறுநுனி சுவரில் ஏக்கும் நிலைக்குத்தாக மேலே 4 மீட்டர் உயரத்தில் பி மட்டத்தில் உள்ள புள்ளி. சீரான கோல் ஏ முனை ஏ ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் பொறுத்திருக்க. ஓகே, ஏ வந்து ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் பொறுத்திருக்காங்க. ஓகே, ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் பொறுத்திருக்காங்க ஏ. கோலின் கட்டப்பட்ட லேசான மறுமுனி சுவரில் ஏக்கு நிலைக்குத்தாக மேலே 4 மீட்டர் உயரத்தில் உள்ள பியின் மட்டத்தில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள இழுவையும் மேயின் காண்க. அப்போ பாருங்கள், ஏபின்ற கோல் எக்ஸாக்டாக இப்படி இருந்து இலை வந்து இந்த பின்ற மட்டத்திலேயே இப்படி இருக்க போகுது. இந்த இருக்கிறது தான் ஏபின்ற கோலாக இருந்தால் ஏ வந்து நிலையான இதுலேயும் பி வந்து இப்படியும் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஏயிலேருந்து நிலைக்குத்த 4 மீட்டர் உயரத்தில் பின்ற மட்டத்திலேயே உள்ள ஒரு புள்ளிக்கு இணைக்கப்பட்டிருக்கான். இப்படி தான் அந்த பொருள் என்ன செஞ்சிருக்கேன், சமநிலையில் இருந்திருக்கும். அப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு கொண்டு இந்த படத்தை சரியாக போடணும். ஸோ இதில் பாருங்கள், தாக்க போகிற விஷயங்களை பாருங்கள். இந்த கோலில் தாக்குற விஷயங்களை மட்டும் குறிக்கிறேன். ஸோ கோல்ற நிற சரியாக 10 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்க போகுது. அதே போல் 8 மீட்டர் நீளம்ண்டா இது சர்வசமனா 4 மீட்டர், இதுவும் 4 மீட்டர். இதில் இப்படி ஒரு இழுவை மட்டும்தான் தாக்க போகுது, டீன்ற இழுவை.
ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இது ஒரு விசை. அதே போல் இந்த டீன்றது ஒரு விசை. எனவே இந்த ஏயில் தாக்க போகிற விசை கட்டாயம் அதில் விளைவில் இந்த இருக்கிற மூன்று சந்திக்கிற இந்த புள்ளிக்குள்ளால தான் போயிருக்கணும். ஸோ ஏயில் உங்களுக்கு கிடையான ஒரு விசையும் ஏதோ ஒரு நிலைக்குத்தான ஒரு விசையும் இந்த பொருளில் தாக்கியிருக்க போகுது என்று சொல்லி எடுக்கிறேன். இப்படி ரெண்டு விசைகள் தாக்கியிருக்க போகுது. இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ கேள்வி வந்து சமநிலையில் இலையில் உள்ள இழுவையும் ஏயில் உள்ள மறுதாக்கத்தையும், அப்போ இந்த ஏயில் உள்ள எக்ஸையும் பையையும் காணணும். ஸோ இந்த டீயையும் இந்த எக்ஸையும் பையையும் காணணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல டீயை காண்றதுக்கு நான் சமநிலைக்கு ஏ பற்றி திருப்பம் போடுறேன். ஸோ ஏ பற்றி திருப்பம் போட்டால் எல்லாமே சமநிலைக்கு செய்கிறோம். ஸோ ஏ பற்றி திருப்பம் போடும்போது 10 நியூட்டன் என்ற பொருள். அதே போல் இது 4 மீட்டர், இது 8 மீட்டர். ஸோ இதை நீங்கள் டீட்டான்னு எடுத்தீங்கன்னா இதுவும் டீட்டா. ஸோ தானே. ஸோ உங்களுக்கு சைன் டீட்டா கொஸ் டீட்டா எல்லாமே தெரியும். ஸோ சைன் டீட்டான்றது 4க்கு கீழே 8, அதாவது ஹாஃப். ஸோ டீட்டான்றது 30 பாக π/6. ஸோ டீட்டா தெரியும், அது 30ண்டா இது 60 பாக, இது π/3. ஸோ 10 நியூட்டன் என்ற விஷயம் 4 கொஸ் டீட்டா, 4 கொஸ் டீட்டான்ற தூரத்தை தாக்க போது. அதே போல் டீயை பார்த்தீங்கன்னா அது எதிர்க்குது -t அதுக்கான செங்குத்து நீளம் இது. அது 8 சைன் டீட்டான்னு சொல்லலாம். அது 8 சைன் டீட்டா = 0. அப்போ எனவே t = பாருங்கள், உங்களுக்கு இது எழுவாய் மாற்றம் செஞ்சிங்கன்னா 10 தர 4 கொஸ் டீட்டாக்கு பதிலாக கொஸ் 30 பாக வர்க்கமூலம் 3 கீழே 2. அதே போல் அதன் கீழ் 8 தர சைன் டீட்டான்றது ஹாஃப். ஸோ இந்த ஹாஃபையும் ரெண்டையும் வெட்டலாம். இதை இதால் வெட்டிங்கன்னா 2 முறை, இதால் வெட்டிங்கன்னா 5. அப்போ எனவே t = 5 வர்க்கமூலம் 3 நியூட்டன். அப்போ இழுவையை கண்டாச்சு. ஸோ சமநிலைக்கு கிடைச்சமநிலை போட்டிங்கன்னா எக்ஸுன்ற பருமன் -tன்றது 0க்கு சமனாக இருக்கும். ஸோ எக்ஸுன்றது 5 வர்க்கமூலம் 3. அதே போல் நிலை குத்தி சமநிலை போட்டிங்கன்னா y -10 0க்கு சமனாக இருக்கும். ஸோ y = 10. எனவே அதில் தாக்குற மறுதாக்கம் மேல் நோக்கி 10 கிடையே அங்கால திசையில் 5 வர்க்கமூலம் 3. எனவே இதில் விளைவில் விசை ஆறுன்றது இது எல்ஃபாண்டா. r = 100 + 25 தர 3 75 வர்க்கமூலம், ரெண்டுக்கும் வர்க்கம் கூட்டி வர்க்கமூலம் எடுத்தீங்க. ஸோ 175ண்டா அது 25 தர 4 4 3 7. அப்போ 5 வர்க்கமூலம் 7 நியூட்டன்னு சொல்லி போடலாம். அதே போல் tan α = எதிர்பக்கம் 10 கீழே அயற்பக்கம் 5 வர்க்கமூலம் 3. ஸோ இது வெட்டிங்கன்னா 2க்கு கீழே வர்க்கமூலம் 3. ஸோ α = tan 1 2க்கு கீழே வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி நம்ம போட்டு கொடுக்கலாம். இவ்வளோ தான் அந்த FWCயில் வந்த பார்ட் 1 கேள்விகள்.